குமாரிக்கண்டம். குமரிக்கண்டம் என்பது தமிழ் நாகரிகம் தோன்றிய பழமையான கண்டமாக நம்பப்படும் ஒரு தொன்மையான மூழ்கிய நிலப்பகுதி. இது தமிழர் மரபு, மொழி மற்றும் கலாச்சாரத்துடன் ஆழமான தொடர்பு கொண்டது. பழைய தமிழர்கள் இங்கே வாழ்ந்துள்ளனர். அங்கு மேம்பட்ட அறிவியல், இலக்கியம் மற்றும் கலாச்சாரம் உருவாகியதாக கருதப்படுகிறது. காலப்போக்கில் கடல் மட்டம் உயர்ந்ததும் இயற்கை பேரழிவுகளும் காரணமாக இந்த கண்டம் கடலுக்குள் மூழ்கிவிட்டதாக நம்பப்படுகிறது. இது குமரிக்கண்டம் பற்றி எல்லாரும் பொதுவாக நம்புற வரலாறு. இப்போ இந்த விஷயத்தை பற்றி என் பார்வையை சொல்ல விரும்புகிறேன். இப்போ அந்த சொல்ல 2 பாகமா பிரிக்கலாம். குமரி என்றும் கண்டம் என்றும். இந்த வீடியோவில் இந்த சொற்களின் உண்மையான பொருளை நாங்கள் தெளிவாக சொல்ல போகிறோம். குமரி என்ற சொல்லுக்கு இளவரசி அல்லது திருமணமாகாத இளம்பெண் என்பதை குறிக்கின்றது. இது தமிழ் மற்றும் பிற திராவிட மொழிகள் பேசப்படும் தென்னிந்தியாவில் மட்டுமல்லாமல் வட இந்திய மொழிகள் மற்றும் பல ஆசிய மொழிகளிலும் இதேபோல் பொருள் உள்ளது. கண்டம் என்ற சொல்லுக்கு சில நேரங்களில் கழுத்து என்பதை குறிக்கும் பொருள் உள்ளது. இது நீலகண்டன் போன்ற சொற்களில் காணப்படுகிறது. இதில் நீல கழுத்தையுடைய சிவபெருமானை குறிக்கின்றது. அப்படியென்றால் குமரிக்கண்டம் என்றால் பெண்ணின் கழுத்தா அல்லது பெண்ணின் தலையா என்று அர்த்தமா? அப்படியே என்றால் அந்த பகுதியை புவியியல் வரைபடத்தில மேலிருந்து பார்த்தா ஒரு பெண் கழுத்துடன் கூடிய தலையா மாதிரி தெரியுமா? அவள் யாரென உங்களுக்கு தெரியாவிட்டால் அந்த மறைவு ரகசியத்தை நான் ஏற்கனவே என் ஒரு பழைய வீடியோவில் சொல்லிவிட்டேன். இது ஒரு ஆரம்பம்தான். முழு விவரங்களும் ஆதாரங்களும் உள்ள அடுத்த வீடியோவை சீக்கிரமே போடுறேன்.